வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோவோட கான்டெக்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரீல் அப்லோட் பண்ணியிருந்தேன். அது என்ன ரீல்னு நீங்களே பாருங்க. சோனி PS5 வெறும் 35,000 ரூபாய்க்கு தரோம், அதுவும் ஃப்ரீ 200 லைஃப் டைம் கேம்ஸோட லிமிடெட் ஆஃபர்ஸ். டேய், இது ரீஃபர்பிஷ்ட் யூனிட் தானே? டேய், நீ சொல்றத பார்த்தா இது ஏதோ மேனுஃபேக்சர் ஆகி வரும்போது டிஃபெக்டிவா வந்து அதை எடுத்துட்டு போய் நான் பட்டி டிங்கரிங்லாம் பார்த்து கொண்டு வந்து இங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கேன். ஓ இல்லீங்களா, சாரிங்க, அதுதான் இது. டேய், ஆமா, அது என்ன 200 கேம்ஸ் ஃப்ரீ? அது எப்படி? இது ஜெயில இருந்து தப்பிச்சு வந்த PS5. எது ஜெயில இருந்து தப்பிச்சு வந்ததா? ஜெயில் பிரேக்கடா? அடப்பாவி, அப்போ இதுல PlayStation Store ஆன்லைன் கேம்ஸ் எல்லாம் ஆடவே முடியாது ப்ரோ. ஆன்லைன்ல போய் எவன் கூட ப்ரோ ஆட போற? ஆஃப்லைன் கேம்ஸ் தான் ப்ரோ எமோஷன்ஸே. டேய், நாளைக்கு இந்த கேம்லயே புது ஃபீச்சரா ஒரு அப்டேட் வந்தா என்னடா பண்றது ப்ரோ? இப்ப வர புது கேம்ல எல்லாம் அப்டேட்ன்ற பேர்ல பக் தான் ப்ரோ வருது. எதுக்கு ப்ரோ தேவையில்லாம அப்டேட் பண்ற? அடுத்த வருஷம் வர GTA 6 எப்படி நான் இதுல இன்ஸ்டால் பண்ணி ஆட முடியும்? உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா? GTA 6 ஒரு மித்து, அதெல்லாம் கடைசி வரைக்கும் வராது. சரி, இதுக்கு வாரண்டி இருக்கா ப்ரோ? நான் தரேன் ப்ரோ, உனக்கு 1 இயர் செல்லர் வாரண்டி ப்ரோ. நாளைக்கு என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட கொண்டு வா, நான் பாத்துக்குவேன். சோனியோட பாலிசி படி ஜெயில் பிரேக் பண்றது இல்லீகல். நாளைக்கு அவங்க கிட்ட எந்த ஒரு சப்போர்ட்டுமே நம்ம வாங்க முடியாது. அது மட்டும் இல்லாம தெரியாம ஏதாவது பண்ணிட்டா கூட கன்சோலை பேன் பண்ணிடுவான்டா. டேய், நீ ரொம்ப கேள்வி கேக்குற. வேணா வாங்கு, இல்ல எனக்கு விக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. எப்பாடே, நீ அவங்கள்ட்ட வித்துக்கோ, என்னையும் ஆள விட்டுரு. அண்ட் இந்த ரீல் அப்லோட் பண்ண அன்னைக்கு கமெண்ட் செக்ஷன்ல நான் ஒரு டிஸ்க்ளைமரையும் பின் பண்ணி வச்சிருந்தேன். இந்த ரீல வந்து நான் யாரையும் குறிப்பிட்டு பேசல, யாரை பத்தியும் பேசல, ஜஸ்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்காக அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லா ஒரு குறிப்பிட்ட நபரோட பேரை மென்ஷன் பண்ணி ரிப்பீட்டடா அவரை பத்தி ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்து போட்டாங்க. இது அவரை தான் நீங்க பேசிருக்கீங்க, இவரை தான் தாக்கி பேசிருக்கீங்க, இவன் இப்படிதான் ப்ரோ, இது இப்படிதான் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்துச்சு. அந்த கமெண்ட் செக்ஷன்ல கூட போயிட்டு நான் ஆமா ப்ரோ, அப்படிதான் ப்ரோ அப்படின்னு சொல்லி எந்த ஒரு வார்த்தையுமே மென்ஷன் பண்ணல. ஏன்னா நான் இந்த வீடியோ மேக் பண்ண ஒரே ஒரு ரீசன் பியூர் எஜுகேஷனுக்காக மட்டும்தான். மக்கள் விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், கேமர்ஸ்க்கு அவங்க வாங்க போற ப்ராடக்டை பத்தின எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கணும், எங்கேயுமே ஏமாந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தோட மட்டும்தான் நான் அந்த வீடியோவை கிரியேட் பண்ணேன். யாரையும் தாக்கி யாரையும் டவுன்கிரேட் பண்ணி வீடியோ போடணுன்ற நோக்கத்துல நான் அந்த வீடியோவை பண்ணல. இருந்தாலும் அந்த கமெண்ட்ல மென்ஷன் செய்யப்பட்ட நபர் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? அவரு ஒரு லைவ் வீடியோ போட்டிருக்காரு. அந்த லைவ் வீடியோல இந்த விஷயத்தை பத்தி ஏதோ நம்ம நிஜமாவே அவரை தான் தாக்கி பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசினது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்தையும் பேசியிருக்காரு. நானே ஒரு வீடியோ ரீசெண்டா பார்த்தேன். என்னை தாக்கி ஒருத்தர் வந்து ஜெயில இருந்து தப்பிச்ச கன்சோலா அப்படின்லாம் வந்து வீடியோ போட்டிருக்காரு. அவருக்கு டோட்டலா நாலேஜ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதான் நான் சொல்லுவேன். GTA 6 ஜெயில் பிரேக் PS5 தருவாங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. அவர் என்கிட்ட கன்சோல் வாங்க சொல்லுங்க, ஜெயில் பிரேக் கன்சோலா வாங்கினாருன்னா GTA 6 ரிலீஸ் ஆகும்போது GTA 6 நான் வந்து உங்களுக்கு அது ஃப்ரீயாவே தரேங்க. வேற என்ன சொல்றது? வேற ஒண்ணும் இல்லை. அதுல வேற எனக்கு என்ன காமெடியா இருக்குன்னா, தாக்கப்பட்டார் அப்படின்றதெல்லாம் நீங்க போய் கமெண்ட் போடுறீங்க, எனக்கு அந்த ரீல்லாம் ஷேர் பண்றீங்க, எல்லாமே சூப்பருங்க. நான் நாளைக்கு அவனுக்கு ஒரு 5,000 ரூபாய் கொடுத்து என்னை பத்தி பெருமையா பேசு அப்படின்னு நான் சொன்னேன்னா அவன் என்னை பத்தி பெருமையா தாங்க பேசுவான். ஆமாவா இல்லையான்றத நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ அவனுக்கு தேவை என்னன்னா வியூஸ், லைக்ஸ், காசு. அகெயின் இட்ஸ் அ பிஸ்னஸ், நாட் அன் எஜுகேஷன் ஆர் பர்பஸ் ஃபார் கேமர்ஸ் லைக் யூ. அவரு ஒரு பிஸ்னஸ் பண்ண வந்திருக்காருங்க. யோசிங்க மக்களே. யோசிக்காம நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, எவனோ ஒருத்தர் சொல்றான் நாளைக்கு நான் அவனுக்கு ஒரு PS5 ஃப்ரீயா தரேன்னா நான் தப்பா பேசிட்டேன்னு சொல்லி அப்பாலஜி பண்ணுவாங்க. எல்லாமேங்க காசு தாங்க. நான் வந்து கொடுத்தேனா அவர் யாருன்னு சொல்றேங்க, உங்களுக்கு தெரியலனா கூட கடைக்கு வந்தாரு, நான் இன்ஃப்ளூயன்சரு, நான் உங்களுக்கு பண்ணி தரேன், எனக்கு வந்து காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் ஏங்க காசு கொடுக்கணும் அவருக்கு? அவர் இன்ஃப்ளூயன்சரா இருந்தாருன்னா ஃப்ரீயா PS5 தரணுங்களாங்க. அவரு மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் வராங்க, PS5 ஃப்ரீயா தருங்க, உங்களுக்கு வீடியோ பண்ணி தராங்க, நாங்க காசு கொடுத்து வாங்குறோங்க, நாங்க எதுக்கு ஃப்ரீயா தரோம்? அப்படி தரமாட்டோம்னா தாக்கி போடுவாங்களா? ஸோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு நாலேஜே இல்லை, நாலேஜே இல்லாம நான் அதை பத்தி போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னது கூட பரவாயில்ல. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவர் ஷாப்புக்கு போய் நான் காசோ ஃப்ரீயா PS5 கேட்டேன், அதை வந்து அவர் தரல அப்படின்றதுனால அவரை தாக்கி நான் வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எவ்வளவு தப்பான ஒரு விஷயம். சரி, இதுக்கு நான் கடைசியா வரேன். இப்போ அவர் வந்து எனக்கு நாலேஜ் இல்லாம இந்த வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அதை ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்ணுவோம். நான் அந்த இன்ஸ்டாகிராம் போட்ட ரீல்ல ஜெயில் பிரேக்கை பத்தி நிறைய பாயிண்ட் சொல்லியிருப்பேன். அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இது சோனியோட பாலிசிக்கே அகைன்ஸ்ட் அப்படின்னு சொல்லி.
இது எனக்கு நாலேஜ் இல்லாம நான் வீடியோ போட்டிருக்கேன்னு ப்ரோ சொல்லியிருக்காரு. பட் ஆக்சுவலா என்ன அப்படின்றத நான் இங்க சொல்றேன். அதாவது லீகல் DMCA டிஜிட்டல் மில்லேனியம் காப்பிரைட் ஆக்ட் லா படி, சட்டத்தின்படி பைபாசிங் சோனிஸ் என்கிரிப்ஷன் டு ரன் unauthorized code in generally viewed as violation of DMCA. அதாவது சோனியோடைய கான்டெக்ஸ்ட் இல்லாம நீங்க சோனியோடைய கன்சோல்ல unauthorized கோட் ரன் பண்றது DMCA ஆக்டுக்கு அகைன்ஸ்ட் அப்படின்னு நான் சொல்லல, சட்டம் சொல்லுது. அது மட்டும் இல்லாம அந்த ஜெயில் புரோக்கன் PS5ல இன்ஸ்டால் பண்ற கேம்ஸ் எல்லாமே பைரேட்டட் கேம்ஸ். ஏன்னா அதை நம்ம வாங்கல, நம்ம அதை ப்ரோக் பண்ணி காசு கொடுத்து வாங்காம அதை நம்ம பேக்கேஜ் மூலியமா நம்மளோட PS5குள்ளேயோ PS4குள்ளேயோ இன்ஸ்டால் பண்றோம். அது லிட்டரலி பைரசி. அதுக்கும் சட்டம் என்ன சொல்லுதுன்னா, unauthorized copies of games is unequally illegal under copyright law. So எப்படி ஒரு படத்தை நீங்க தியேட்டர்ல போய் பார்க்காம திருட்டு VCDலயோ இல்ல டொரண்ட் வெப்சைட்லயோ நீங்க டவுன்லோட் பண்ணி உங்க PCலயோ இதுலயோ திருட்டுத்தனமா பார்க்கிறதுக்கு என்ன ஒரு சட்டம் இருக்கோ, அதே ஆன்டி பைரசி லா தான் நீங்க இந்த ஜெயில் புரோக்கன் கன்சோல்ல இன்ஸ்டால் பண்ணக்கூடிய கேமுக்கும் இருக்கு. இதை நம்ம சொன்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இந்த சட்டத்தை எழுதினவனுக்கு டோட்டலா நாலேஜ் இல்ல ப்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், லேட்டஸ்ட் கேம்ஸ் லைக் GTA 6 ஜெயில் புரோக்கன் PS5ல பிளே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோல சொல்லியிருப்பேன். ஸோ ஜெயில் பிரேக்கிங் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு PS5 நீங்க வாங்கியிருக்கீங்க, அது இன்னைக்கு கரண்ட் அப்டேட் சாஃப்ட்வேர்ல இருக்கும் ஜென்யூன் PS5 இருந்தா. இதுவே ஜெயில் புரோக்கன் PS5 இருந்தா அது ஏதோ ஒரு 4, 5, 6, 7, 8 சாஃப்ட்வேர் அப்டேட்டுக்கு பின்னாடி தான் இருக்கும். கரண்ட் வெர்ஷன் என்னைக்குமே ஜெயில் புரோக்கனா இருக்காது. இப்ப GTA 5 இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னா இந்த கரண்ட் வெர்ஷன் ஆஃப் PS5ல தாராளமா இன்ஸ்டால் பண்ண முடியும். ஆனா அந்த பழைய ஜெயில் புரோக்கன் வெர்ஷன் ஆஃப் PS5ல உங்களால இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஏன்னா சாஃப்ட்வேர் இன்கம்பேட்டபிலிட்டி. போன மாசம் என்ன நடந்துச்சு தெரியுமா, சோனி புது DRM பாலிசியை அனௌன்ஸ் பண்ணிருக்கான். அந்த DRM படி நீங்க வாங்கி வச்சிருக்கிற டிஜிட்டல் கேம்ஸை 30 days தான் உங்களால ஆஃப்லைன்ல பிளே பண்ண முடியும். 30 days உள்ள நீங்க உங்களோட லைசன்ஸை வெரிஃபை பண்ணணும். அப்படி நீங்க வெரிஃபை பண்ணலனா அந்த கேமை சோனி ரிவோக் பண்ணிடுவான். ஜஸ்ட் 30 days உங்களுக்கு டைம் கவுண்டர் தான் இப்ப இருக்கிற புது DRM பாலிசியில சோனி கொண்டு வந்திருக்கான். சோ இது இருக்கும்போது இந்த கன்சோல் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஆஃப்லைன் கன்சோல். இதுல நீங்க எப்படி GTA 6 30 daysக்கு மேல அதுவும் சோனியோட DRM பைபாஸ் பண்ணி உங்களால பிளே பண்ண முடியும்? இந்த DRM விஷயத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் நம்ம போன வீடியோவே போட்டிருக்கோம். அதுல போய் பாத்தீங்கன்னா இன்னும் இந்த DRM பத்தி உங்களுக்கு பியூர் நாலேஜ் கிடைக்கும். நெக்ஸ்ட், ஜெயில் புரோக்கன் கன்சோலை ஆன்லைன்ல பிளே பண்ண முடியாது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஆன்லைன்ல பிளே பண்ண முடியாதுன்றத அந்த ஜெயில் புரோக்கன் கன்சோல் விற்கிற அவருக்கே தெரியும். பட் ப்ரோ என்ன சொல்லுவாரு அப்படின்னா, நீங்க யூடியூப்ல போய் ஹவு டு பிளே GTA 5 ஆன்லைன் அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா மாடர்ன் வார்ஃபேர் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல்ல அதை தெளிவா போட்டிருக்காங்க. நீங்க GTA 5 ஆன்லைன்ல பிளே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இதோட நிறுத்திடுவாரு. அது எப்படி அவங்க பிளே பண்றாங்க, என்ன ப்ராசஸ் பண்றாங்க, எப்படி அவங்களால பிளே பண்ண முடியுதுன்றதை எதையுமே அவர் சொல்ல மாட்டாரு. வீடியோல போய் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிடுவாரு. ஸோ ஆக்சுவலா நான் ஜெயில் புரோக்கன் கன்சோலை ஆன்லைன்ல பிளே பண்ண முடியாதுன்னு சொன்னது ஜஸ்ட் ஆன்லைன் கேம்ஸ் மட்டும் கிடையாது, ஆன்லைன் மல்டிபிளேயர் கேம்ஸும் தான். Fortnite, PUBG, Apex Legends, Valorant இது எல்லாமே PS5ல இருக்கக்கூடிய ஃப்ரீ கேம்ஸ் ஆன்லைன்ல மல்டிபிளேயரா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கன்சோல் வச்சு அவன் PUBG வச்சிருந்தான்னா அவன் கூட சேர்ந்து விளையாடுற கேம்ஸ், ஆன்லைன் கேம்ஸ், இதை பிளே பண்ண முடியுமா ஜெயில் பிரேக் கன்சோல்ல அப்படின்னு கேட்டா முடியாது. பட் இருந்தாலும் ப்ரோ என்ன சொல்லியிருக்காரு, மாடர்ன் வார்ஃபேர் சேனல்ல PS5 ஆன்லைன் பிளே பண்றாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா அவன் எப்படி பிளே பண்றான்னு உங்களுக்கு தெரியுமா? சோ அவரு அங்க ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் நடத்துறாரு. அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ல நீங்க $50, $50 நம்ம ஊர் காசுக்கு இன்னைக்கு 4780 பே பண்ணணும். பே பண்ணா மட்டும்தான் அந்த சர்வர் ஆக்சஸ் கிடைக்கும். அவர் உங்களுக்கு இன்னும் நிறைய சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண சொல்லுவாரு, நிறைய செட்டிங்ஸை அல்டர் பண்ணவும் சொல்லுவாரு. அதை பண்ணதுக்கு அப்புறமா நீங்க GTA 5 ஆன்லைன்ல பிளே பண்ணலாம். ஆனா யார் கூட பிளே பண்ணுவீங்க? உங்கள மாதிரியே அந்த $50 கொடுத்து
எவனா ஆன்லைன் ப்ளே பண்றானோ அவன் கூட ப்ளே பண்ணுவீங்க. முதல் விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஜெயில் புரோக்கன் கன்சோல் ஏன் ஒருத்தன் வாங்குறான்னா அவனால கேமுக்கு கூட ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஜஸ்ட் கன்சோல் இருந்தா போதும், பைரேட்டட் கேம்ஸை போட்டு நான் ஆடிக்குவேன் தான் ஒருத்தன் வாங்குறான். இதுல ஆன்லைன்ல ப்ளே பண்றதுக்கு மட்டுமே 4780 ரூபா யாராவது கொடுப்பாங்களா? நீங்க கொடுப்பீங்களா ப்ரோ? ஜெயில் புரோக்கன் PS5 வச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். பட் இதோட என்ன ஒரு பெரிய காமெடினா, இது வந்து 4780 ரூபா பே பண்ணி ஜெயில் புரோக்கன் கன்சோல்ல நீங்க GTA5 ஆன்லைன்ல ப்ளே பண்றதுக்கு. பட் இதுவே நீங்க ஒரு ஜெனியூனான PS5 வச்சிருந்தீங்கன்னா GTA5 நியூ கேம், அது மட்டும் இல்லாம ஆன்லைன் ஒரு 834 ரூபா, ரெண்டையும் சேர்த்தா உங்களுக்கு 2300 ரூபா கூட வராது. அவன் கொடுக்குற காசுக்கு பாதி காசு கூட வராது. நீங்க ஜெனியூன் GTA5 ஆன்லைன்ல குளோபலா இருக்கக்கூடிய PS5 வச்சிருக்கிற எல்லா பிளேயர்ஸ் கூடயும் சேர்ந்து விளையாடுற ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். இதை நம்ம இப்ப தெளிவா சொன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? டோட்டலா எனக்கு நாலேஜ் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெயில் புரோக்கன் கன்சோலுக்கு வாரண்டி கிடையாது அப்படின்னு சொல்லி நான் அந்த வீடியோல சொல்லியிருந்தேன். சோனியுடைய கேரண்டீட் சர்வீஸ் வந்து எதை உங்களுக்கு கவர் பண்ணும் அப்படின்ற பாயிண்டையுமே நீங்க பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு 11வது பாயிண்ட், இதுல எதெல்லாம் வாரண்டியில கிளைம் ஆகாது அப்படின்ற விஷயத்திலையும் யூஸ் ஆஃப் அன்ஆத்தரைஸ்டு சாஃப்ட்வேர் அப்படின்ற ஒரு பாயிண்டையும் சோனி தெளிவா கொடுத்திருக்காங்க. இந்த டாக்குமெண்டோட லிங்கையுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், படிச்சு பாருங்க. இதெல்லாம் சொன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சோனிக்கு நாலேஜ் இல்ல, சோனி எக்ஸ்பாக்ஸ் காரன்ட்ட காசு வாங்கிட்டு இப்படி வந்து தாக்கி பேசுறான், இப்படி வந்து ஃபேக் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான் அப்படின்னு கூட ப்ரோ சொல்லுவாரு. சோ இந்த ஜெயில் புரோக்கன் வாரண்டிக்கு ப்ரோ ஒரு சொல்யூஷன் கொடுத்தாரு. அது என்னன்னு பாப்போமா? அவர் என்ன கேக்குறாருன்னா, நான் ஒரு PS4 வாங்குறேன், ஒரு PS5 வாங்குறேன், அதுக்கு மேனுஃபேக்சரர் வாரண்டி இருக்குமா? யாரு சொன்னா மேனுஃபேக்சரர் வாரண்டி இருக்காதுன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு கன்சோல் வாங்குறீங்க, அந்த கன்சோல் வந்து ஜெயில் பிரேக் பண்ணிடுறீங்க, அது ஏதோ ஒரு ஃபால்ட்ல டெட்டே ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க. டெட் ஆகிற கன்சோலை நீங்க கிளைம் பண்ண போறீங்கன்னா அது வந்து ஜெயில் பிரேக் ஆன கன்சோல்னு சொல்லிட்டு எப்படி கிளைம் பண்ண போற இடத்துல சர்வீஸ் பர்சனுக்கு தெரியும். சர்வீஸ் பர்சனுக்கு 1000 ப்ராடக்ட்ல பிளே ஸ்டேஷன் ஒரு ப்ராடக்ட், அதே ப்ராடக்ட் சோனிக்கு ஃப்ரிட்ஜ் இருக்கு, ஏசி இருக்கு, கேமரா இருக்கு, ஸ்பீக்கர் இருக்கு. அது மாதிரி அங்க போய் உட்கார்ற ஒரு டெக்னீஷியனுக்கு இது என்னன்னே தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் இது வந்து வாரண்டியில இருக்கா, இன் வாரண்டியா, அவுட் ஆஃப் வாரண்டியான்னு பார்த்துட்டு அதை ரிப்பேர் பண்ணி தரதா பார்ப்பாங்க. அதை கிளைம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்கன்னா அது ஒரு பிக். அதாவது நீங்க இன்கேஸ் ஜெயில் புரோக்கன் பிளே ஸ்டேஷன் வச்சு அது டெட்டா ஆயிருச்சு, அதை கொண்டு போய் சர்வீஸ் சென்டர்ல கொடுத்தீங்கன்னா எவனுக்கு ப்ரோ தெரிய போகுது அது ஜெயில் புரோக்கனா ஜெயில் புரோக்கன் இல்லையான்னு சொல்லி? அவன் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு கம்ப்ளைண்டா எடுத்து உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவான் ப்ரோ. அப்படின்னு கொடுத்துருவானா? சூப்பரா கொடுப்பான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் விஷயமே அந்த டெட்டா இருக்கிற கன்சோலை அவன் முதல்ல என்ன ரீசனுக்காக டெட்டா இருக்குது அப்படின்றதான் முதல்ல செக் பண்ணுவான். அதை செக் பண்ணும் போதே இந்த டிவைஸ் ஜெயில் புரோக்கன் அப்படின்றது அவனுக்கு ஈஸியா தெரிஞ்சிருக்கு. ஏன்னா சோனி என்ன, சோனி எவ்வளவு பெரிய கம்பெனி, அவன் என்ன அவ்வளவு உள்ள முட்டாள் பீப்புளை வச்சு உங்ககிட்ட வந்து ஸ்கேம் ஆவான்னு நீங்களாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? சரி, அதை விடுங்களேன். ப்ரோவோட கான்செப்ட் அப்படியே எடுத்துட்டு வருவோம். இது ரீஃபர்பிஸ்டா இல்ல இது டிஃபெக்டிவ் யூனிட்டான்னு வாங்க வர்ற கஸ்டமருக்கு தெரியவா போது? சும்மா தூக்கி கொடுப்போம், அவன் பாட்டுக்கு வாங்கிட்டு போவான்னு நீங்களும் இதே மாதிரி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொன்னா உங்களால ஒத்துக்க முடியுமா? ஆக்சுவலா நான் அந்த ரீல்ஸ்ல சொன்ன பாயிண்ட்ஸுக்கு நான் என்னோட கிளாரிபிகேஷன், என்னோட நாலேஜ் மட்டும் இல்லாம சோனியோட நாலேஜ், கவர்மெண்டோட நாலேஜ் எல்லாம் எடுத்துட்டு வந்து கிளாரிபிகேஷன் கொடுத்துட்டேன். ஓகேவா? நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே எனக்கு தெளிவா இந்த டேபிளுக்கு மேல வச்சு உங்களுக்கு கிளாரிபிகேஷன் கொடுத்துட்டேன். இப்போ ப்ரோ என்ன பண்ண போறாரு அப்படின்னா, நான் அவர்கிட்ட வந்து ஃப்ரீயா PS5 கேட்டேன், காசு கேட்டேன் அப்படின்றத ப்ரோ ப்ரூவ் பண்ணணும். பண்ணல அப்படின்னா அவர் மேல கண்டிப்பா நான் லீகல் ஆக்ஷன் எடுப்பேன். எடுத்து டெஃபமேஷன் கேஸ் போட்டா அவர் வந்து நான் இப்படி பண்ணன்றதை ப்ரூவ் பண்ணணும். நான் வந்து ஏன் அந்த வீடியோ போட்டிருக்கேன், அதுல இருக்கிற பாயிண்ட்ஸ் என்னன்னு சொல்லி என்னால ஈஸியா ப்ரூவ் பண்ண முடியும். அதுக்கு ப்ரோவே நிறைய வீடியோஸ்ல இது ஜெயில் புரோக்கன் PS5, ரீஃபர்பிஸ்ட் PS4ன்னு எல்லாத்தையுமே பேசியிருக்காரு. அதுக்கான ப்ரூஃப் அவர்கிட்டே இருக்கு. நான் எங்கேயும் தேட வேணாம், அது ப்ரோ கிட்டே இருக்கு. அதனால ப்ரோ வந்து இதை கண்டிப்பா அட்ரஸ் பண்ணணும். ஆக்சுவலா வந்து இந்த மாதிரிலாம் உட்காந்து இப்படி பேசி இது வந்து இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, இவன் வந்து இப்படி பண்றான், இவன் வந்து அப்படி பண்றான்னு
ஒருத்தரை தாக்கி பேசி இந்த மாதிரி வீடியோ போட்டு இந்த மாதிரி ஸ்கேம் உருட்டு இந்த மாதிரி ஒரு வீடியோ எல்லாம் போறதுக்கு எனக்கு விருப்பமே கிடையாது. நான் வந்து இந்த பர்பஸ்க்காக கண்டென்ட் கிரியேஷனுக்கு வரவே கிடையாது கைஸ். பட் இருந்தாலும் ஏன் இந்த வீடியோ போட்டேன் அப்படின்னா, லாஸ்டா நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் PS5 டவுன்ஃபால் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோல வந்த கமெண்ட் தான் எனக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னே தெரியும். ஆக்சுவலா இந்த விஷயம் எல்லாம் நடந்து 4 மாசம் ஆயிருச்சு. அந்த 4 மாசம் நடந்த விஷயங்கள் எதுவுமே எனக்கு தெரியாது. நான் பாட்டுக்கு ஒரு வீடியோ போட்டேன், நான் பாட்டுக்கு போயிட்டேன். பட் ஆனா ரீசெண்டா அந்த ப்ரோ என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்னா, ப்ரோ உங்களை பத்தி இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க, நீங்க வந்து ஃப்ரீயா PS5 கேட்டு தரலன்னு சொல்லி அவரை தாக்கி நீங்க வீடியோ போட்டிருக்காங்க, அப்படி இது வந்து உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அப்படின்னா, அப்போ இவர் வந்து கேட்டாரு என்கிட்ட. அப்ப இவரை மாதிரி கேட்காம இன்னும் எத்தனை பேர் ஒருவேளை இவங்கெல்லாம் இப்படிதான் இருப்பாங்க போல. இன்ஃபுளுசர்னா போய் காசு கேட்டுட்டு அது தரலன்னா இந்த மாதிரிதான் ஒருத்தவங்களை தாக்கி வீடியோ போட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவு பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க. இல்ல எனக்கு என்ன தேவை இருக்கா, இவர்கிட்ட வந்து போய் ஒரு 5000 10,000 கொடுங்க, உங்க வீடியோவை நான் வந்து ப்ரொமோஷன் பண்றேன்னு கேட்டுட்டு அவரை தரலன்னு நான் இவரை தாக்கி பேசுறதுக்கும், இல்ல இவருக்கு அகைன்ஸ்டா யார் இருக்காங்களோ அவர்கிட்ட போய் காசு வாங்கிட்டு வந்து இவரை பத்தி தாக்கி பேசுறதுக்கு எனக்கு என்ன தேவை இருக்கா சொல்லுங்க. எனக்கு என்ன காசு கஷ்டமா? நான் வந்து இந்த இன்ஸ்டாகிராம் இந்த கண்டென்ட் கிரியேஷன் எல்லாமே பண்றது என்னோட பேஷனுக்காக, என்னுடைய பேஷனுக்காக. நான் இப்போ வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். மணி இப்போ என்ன ஒரு 11 மணி இருக்கும் காலையில. இதை முடிச்சுட்டு நான் இப்போ 1 மணிக்கு நான் வேலைக்கு போகணும். எனக்கு அங்க மாசம் ஆனா தாண்டி எனக்கு ரெவன்யூ சேலரி என் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். அதை தாண்டி நான் எதுக்கு போய் ஒரு 5000 10,000க்கு போய் இவங்க கிட்ட எல்லாம் போய் நான் நிக்கணும்? எனக்கு என்ன அவசியம் இருக்கு? இப்போ நான் சொல்ற விஷயம் வந்து யாருக்காகவும் இல்லை, என்னோட வியூவர்ஸ்க்காக. கிட்டத்தட்ட இன்ஸ்டாகிராம்ல நான் 88 வீடியோஸ் போட்டிருக்கேன். இந்த 88 வீடியோஸ்ல வெறும் 3 வீடியோ மட்டும்தான் ப்ரொமோஷன் வீடியோ. அந்த 3 வீடியோவும் ஏன் பண்ணேன் அப்படின்னா, அந்த ப்ரொமோஷனுக்கு நான் பண்ண அந்த ஏர்பட்ஸா இருக்கட்டும், அந்த வாட்சா இருக்கட்டும், ஏர்டெல் அடோப் எக்ஸ்பிரஸ் கொலாபரேஷனா இருக்கட்டும், இது 3மே என்னோட வியூவர்ஸ்க்கு ஒர்த்து. இது வந்து அவங்க வாங்கினா அவங்களுக்கு ஒர்த்து, இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு நான் ஜெனியூனா போட்ட 3 வீடியோ ப்ரொமோஷன் வீடியோ. ஈவன் தான் அந்த அடோப் எக்ஸ்பிரஸ்ல தான் நான் ரீசெண்டா என்னோட வீடியோல போட்ட தம்ப்நெயில்ஸ் வரைக்கும் நான் கிரியேட் பண்றேன். நீங்க என்ன நினைக்கலாம், ப்ரோ உனக்கு அவ்வளவுதான் ப்ரொமோஷன் வந்திருக்கும் அதனால நீ போட்டிருப்ப அப்படின்னு சொல்லி. எனக்கு எவ்வளவு ப்ரொமோஷன் வந்திருக்கு, அதுல நான் எவ்வளவு ரிஜெக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்றதே உங்களுக்கு தெரியாது. ஏன் சாம்சங் S26 லான்ச் அப்போ பெய்ட் கொலாபரேஷன், இன்னைக்கு என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் கவுண்டை விட அதிகமான அமௌண்ட் தர்றதுக்கு அவங்க ரெடியா இருந்தாங்க. ஆனா அதுல வந்து எந்த ஒரு டெக்னிக்கல் திங்ஸும் இல்ல. இது ஏதோ EMI ஸ்கீம்ஸ், சாம்சங் போன் வாங்கினா உங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் இருக்கு, இந்த மாதிரி ஸ்கீம்ல நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் இருக்கு. டெக்னிக்கலா என்னோட வியூவர்ஸ்க்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இதுல எதுவுமே இல்லைன்னு சொல்லி காசு வர்ற அந்த ப்ரொமோஷனை கூட நான் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டேன். நீங்க கண்டென்ட் கிரியேட்டரை இந்த மாதிரி ஆட்கள் சொல்றதை வச்சு எக்காரணத்தை ஒன்றும் நம்பிடாதீங்க அப்படின்னு சொல்றதுக்காக மட்டும்தான் நான் வந்து இவ்வளவு விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்றேன். ஈவன் நான் இப்போ யூடியூப்ல போடுற வீடியோஸ்ல ப்ராடக்ட் சஜஷன்ஸ் வீடியோஸ் நிறைய போடுறேன். அதுலலாம் கூட ப்ராடக்ட் லிங்க்கு கீழே நான் அமேசான் அசோசியேட், நீங்க என்னோட லிங்கை யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா எனக்கு காசு கிடைக்கும் அப்படின்ற ஒரு டிஸ்க்ளைமர் வச்சு தான் நான் அந்த லிங்கே போடுறேன். சும்மா வந்து லிங்க் போட்டு நீங்க வாங்கினா அதுல வர கமிஷனை வாங்கி தின்ட்டு நான் போல. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்றத ஓப்பனா என்னோட வியூவர்ஸ் கிட்ட சொல்லிதான் எனக்கு வரக்கூடிய ரெவன்யூமே நான் வாங்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் விடுங்க. ஆனா ப்ரோ வந்து என்னை பத்தி இப்படி சொன்னதுக்கு ப்ரோ ப்ரூஃப் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பா நான் லீகல் ஆக்ஷன் எடுப்பேன். சரி, இதை பத்தி நான் அவர்கிட்ட நேத்தே போய் இன்ஸ்டாகிராம்ல நான் பேசினேன். இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடியே இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு மெசேஜ் பண்ணேன். அந்த மெசேஜை பார்த்துட்டு எந்த ஒரு ரிப்ளையுமே பண்ணாம கடந்து போறாங்க அப்படின்னா, லிட்டரலி இன்ஸ்டாகிராம் மெசேஜுக்கு வந்து எந்த ஒரு ரிப்ளையுமே வரல. பட் எனக்கு இதுக்கு ரிப்ளை வேணும். நான் பண்ணனா இல்லையான்றத ப்ரோ சொல்லணும். இங்க பாருங்களேன், மேபி வந்து நான் அதுல யார் பேரை யூஸ் பண்ணல, அதனால இது வந்து நான் உங்களை பத்தி சொல்லல ப்ரோ, வேற ஒரு ஆளா இருக்கக்கூடும் அப்படின்னு கூட சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னமோ பண்ணிட்டு போங்க, நீங்க கேட்டா கேளுங்க, கேட்காட்டி போங்க. ஆனா இன்னொரு தடவை இந்த மாதிரி விஷயங்களை பத்தி பேசாதீங்க. முதல்ல ஜெனியூனா ஒரு விஷயத்த பண்ணுங்க. பண்ண முடியலையா, ஒருத்தன் கேள்வி கேட்கிறானா அக்செப்ட் பண்ணுங்க. ஓகே ப்ரோ, நான் நாள்ல இருந்து இதை பண்றேன், இதை மாத்திக்கிறேன், இதை வந்து ஓப்பனா பேசுறேன்றதை சொல்லுங்க. அதை விட்டுட்டு இவன் வந்து இப்படி, இவன் வந்து அப்படி, அவன் வந்து இப்படின்னு ஹேட்ரட் ஸ்ப்ரெட் பண்ணாம பிசினஸ் பண்றீங்க ப்ரோ. நல்லா பிசினஸ் பண்ணுங்க ப்ரோ. நீங்களும் முதல் போட்டு பொருளை வாங்கி வச்சு தான் விற்கிறீங்க. அதை ஜெனியூனா வித்து ஜெனியூனா காசு சம்பாதிச்சு ஜெனியூனா இருங்க ப்ரோ. அதைத்தான் நான் சொல்றேன். இதுக்கு மேல எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். டாடா பை பை.